சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. லைக் டீட்டெயிலிங்ஸ் நிறையா இருந்துச்சு. லைக் இந்த மாதிரி இந்தியன் சினிமா ரொம்ப எங்கேயோ போகுதுன்னு எனக்கு லைக் இதுலேருந்து தெரிய வருது. உங்களுக்கு ஒரு மலையாள படத்தில் நான் மலையாளமாக பார்க்க தான் நான் வந்தேன். புரியும் உங்களுக்கு, தமிழ் ஆடியன்ஸாக இருந்தாலுமே புரியும். டீட்டெயிலிங்ஸ் ப்ரோ, அதுதான் ப்ரோ ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஸ்க்ரீன் ப்ளே ஃபேப்லஸ், சீரியஸ்லி ஃபேப்லஸ். மேபி நிறைய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு தெரியும், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். உங்களுக்கு அது ஒரு பெரிய வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் இது அப்படின்ற மாதிரி தெரியாது. யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். லாஸ்ட்லலாம் வாவ் ஃபேக்டர்ஸ்லாம் சீரியஸ்லி லைக் யூ வில் ஹேவ் இட். நான் சொல்கிறேனே, உங்களுக்கு அந்த வாவ் ஃபேக்டர்ன்றது எங்கேயுமே உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எங்கேயுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்லா இல்லை, இந்த இடத்துல நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி உங்களால் ஒன்று கூட சொல்ல முடியாது. பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், லைனாக இருக்கட்டும், இல்லை அந்த டீட்டெயிலிங்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சீனுக்கு ஒரு டீட்டெயிலிங்ஸ், அதுவுமே ஃபேபுலஸ் சீரியஸ்லி. ஐயோ சத்தியமாக அவர்லாம் இவ்வளோ பண்ணியிருப்பார் நான்லாம் எதிர்பார்க்கல. லைக் ஒரு தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு இப்படி எல்லாருமே வந்துட்டு அவர் ஈர்த்தார். ஆக்சுவலி மலையாளத்தை ஆளுங்களும் நான் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்களுமே பார்த்து ரொம்ப ரசித்தாங்க. அதில் தமிழில் தான் பேசுவார் நிறையா. டு பி ஃப்ராங்க் ஸ்பாய்லர் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இட் வில் பி குட்.